நம்ம கடந்த சில வாரங்களாக தேவன் கொடுத்திருப்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பெற்று அனுபவிப்பது. நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னாக்கா சர்வ ஞானி, அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்த தேவன். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு இவருக்கு இது தேவைப்படுறது கொடுக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுக்குறவர் அல்ல. அவர் யெகோவா ஈரே, தேவை ஏற்படுறதுக்கு முன்பதாகவே நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற நல்ல தேவன். அவர் நமக்கு என்ன தேவை ஏற்படுதுன்னு முன்கூட்டி அறிந்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே மீட்பின் திட்டத்தை ஆயத்தம் பண்ணினவர். ஆதாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் விழுந்து போவான்னு முன்னாடியே தெரியும். முன்கூட்டியே மீட்பின் திட்டத்தை தேவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். மீட்பின் ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும்போது, சவால்களை சந்திக்கும்போது, வியாதிகளை சந்திக்கும்போது, தடைகளை சந்திக்கும்போது, எதிர்ப்புகளையும் உபத்திரங்களையும் சந்திக்கும்போது, இவர்களால் சமாளிக்க முடியாத சில சிக்கல்களையும் சூழ்நிலைகளையும் போராட்டங்களையும் சந்திக்கும்போது, இவர் சக்திக்கு மிஞ்சின சில சவால்களுக்கு முன்பாக நிற்கும்போது, இதுக்கப்புறம் ஆண்டவர் தான் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. ஏற்கனவே அதுக்கான ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாருன்றத வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை, எல்லா சிக்கலிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடியதான வழிகளை தேவன் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான், மீட்பின் திட்டத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு தான் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஆதாமை உண்டாக்குனார், உலகத்தை உண்டாக்குனார். அவன் இன்னும் பாவம் கூட செய்யலை. அது முன்னாடியே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. நம்முடைய தேவன் சர்வ ஞானி. அவர் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் முக்காலத்தையும் அறிந்தவர். நமக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். 10 வருஷம் கழிச்சு நம்ம எந்த சிக்கலில் போய் சிக்குவோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். எந்த தேவையின் மத்தியில் நாம் இருப்போம் அப்படின்னு அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட உதவிகள், ஒத்தாசைகள் நமக்கு தேவைப்படும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆக அதை முன்கூட்டியே ஒரு ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்களோ, பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே பசிதுன்னொடனே ஐயோ ஒன்று பசிக்கன்னு தெரியாமல் போச்சப்பா, இருப்பான ரெடி பண்ணி அந்த தாயை சொல்கிறதில்ல. என் தாய் என்ன சொல்கிறாங்க, அப்படி உனக்கு பசிக்கன்னு தெரியாமல் போச்சு, எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, சமைச்சு வச்சிடறேன்னு யாரும் சொல்கிறதில்ல. அவன் பசிக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சு ரெடியாக வச்சிட்றான். அவனுக்கு பசிக்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த டைமில் அவனுக்கு பசி எடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். அவனுக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பசிக்கு தேவையான ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு அவன் எப்போ சாப்பிடுவான்னு காத்துட்ருப்பாங்க. ஆக பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆக பிள்ளைக்கு என்ன வேணுன்றது முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடறோம். அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கேட்கும்போது நம்ம அதை கொடுக்குறோம். கேட்கறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு சாப்பாடு போட்டுடுறாங்க, வாப்பா சாப்பிடு, சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு. ஆக இப்படிப்பட்ட உலக மக்கள் மத்தியிலே இவ்வளோ பெரிய ஒரு அன்பு மக்களையும் தன் பிள்ளைகள் மேல் இருக்கும்போது, எப்போதும் நம்ம அன்பாகவே இருக்கிற நல்ல தேவன் நம்ம அதிக அன்புள்ளவராக, நம்முடைய தேவையெல்லாம் முன்னறிந்தவராக, நம் தேவைகளை சந்திக்க முடிய எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவராக அவர் இருக்கிறார். தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார், என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறார், என்னெல்லாம் கொடுத்துருக்காரு என்பதை ஒரு வசனத்தை கொண்டு நம்ம இது ஆரம்பத்தில் நம்ம வாசித்தோம். 2 பேதுரு 1:3 அவர் வருகிறது, அந்த வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு
தந்து அருளி விட்டது. அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். அது எப்படி வருதுனாக்கா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, தேவன் அறிகிற அறிவு, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாம் எடுத்து பயன்படுத்தும்படி நமக்கு செய்து விடுகிறது தேவன் அறிகிற அறிவு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆவிக்குரிய நிலையில் இருக்குது. எபேசியர் 1:3 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு இன்விசிபிளாக இருக்குது, பார்க்க முடியாத, கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றா இருக்குது. ஆனால் கண்ணால் அதை பார்க்கக்கூடிய விதத்தில் கொண்டு வர முடியும். இன்றைக்கி சுகத்தை நீங்கள் சரீரத்தில் உணர முடியல, ஆனால் சுகம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை வலியும் வேதனையும் நோய்களுக்கான அறிகுறியும் ஒருவேளை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம், வியாதிக்கான அறிகுறிகளை நீங்கள் ஒருவேளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் சுகத்திற்கான, ஆரோக்கியத்திற்கான எல்லாவற்றையும் தேவன் முன்கூட்டியே சிலுவையிலே அதற்கான விலைக்கரையத்தை கொடுத்து அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது ஆவிக்குரிய நிலையிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆஸ்வதிக்க போகிறார்ல. வாசிக்க பாலாத எபேசியர் 1:3 யாராவது ஒருத்தர் எடுத்து, எபேசியர் 1:3 எபேசியர் 1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆஸ்வதிக்க போகிறாருன்னு கிடையாது, ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆசீர்வதிச்சிட்டார். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்னோன்னே இவங்களுக்கு மனசில் என்னப்படுதுன்னா, இது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மட்டும் தான் வளர்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, பொருளாதாரத்திலேயோ இல்லை சரீர சுகத்திலேயோ இல்லை பணத்திலேயோ மற்ற வாழ்க்கையின் தேவைகள் மத்தியிலும் அந்த ஆசீர்வாதத்தை பற்றி இது சொல்கிற மாதிரி தெரியலன்ற மாதிரி அனைவரும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்னா எல்லாம் ஆவிக்குரிய நிலையிலிருந்து தான் பார்க்குற நிலைக்கு வருது. எல்லாமே ஆவிக்குரிய நிலையிலிருந்து தான் பார்க்குற நிலைக்கு வருது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் தேவன் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்குதான், அது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லாமே வந்தது. அப்போ ஆவிக்குரிய ஒன்று, ஒரு மிகப்பெரிய மூலப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்கிற மூலப்பொருள் தான் நம்ம பார்க்குற எல்லாமே வருது. அதுலேருந்து தான் இது வந்துச்சு. விளையும் போதே அப்படியே தாவரத்தில் ஒரு பக்கம் தோசையும் ஒரு பக்கம் சப்பாத்தியும் ஒரு பக்கம் இட்லியும் விளையிறது இல்லை, அப்படி விளையுது. செடியில் பார்க்கும்போது இந்த பக்கம் அப்படியே சப்பாத்தியாக வளர்ந்துருக்குது, இந்த பக்கம் தோசையாக விளைஞ்சிருக்குது, இந்த பக்கம் அப்படியே இட்லியாக வளர்ந்துருக்குது, இந்த செடியில் பூரியாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லி அப்படியே வளருதா செடியில்? அப்படி வளருது இல்லை. ஆக கோதுமையிலேருந்து தான் சப்பாத்தி வருது, பூரி வருது. அதே போல் அரிசியிலேருந்து தான் நெல்லேருந்து தான் இட்லி தோசைலாம் வருது. ஆக அது எப்படின்னா ஒரு மூலப்பொருளாக இருக்குது. ஒரு அரிசியாக இருக்குது, நம்ம அதை தோசையாக கொண்டு வரோம், நம்ம அதை இட்லியாக கொண்டு வரோம். ஒரு கோதுமையாக இருக்குது, நம்ம அதை சப்பாத்தியாக பூரியாக நம்ம அதை கொண்டு வரோம். அப்படியே இந்த பக்கம் திரும்பும்போது அப்படியே எல்லாம் பார்க்கும்போது அப்படியே இந்த சைஸ், இந்த செடியில் அப்படியே 42 நம்பர் அப்படியே ஷர்ட்டு வளர்ந்துருக்குது, இந்த பக்கம் திரும்ப 38 நம்பர் ஷர்ட்டு அப்படியே கட்டம் போட்ட ஷர்ட் வளர்ந்துருக்குது, இந்த பக்கம் திரும்ப போனாக்கா அப்படியே புடவெல்லாம் வளர்ந்துருக்குது, இந்த பக்கம் திரும்பினாக்கா அப்படியே நம்ம நினைக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே இங்கே வளர்ந்துருக்குது. அந்த பக்கம் திரும்பினாக்கா அப்படியே சுடிதார்லாம் வளர்ந்துருக்கு. எந்த செடிலாம் வளருது அப்படி? இந்த செடிலாம் வளராது பாருங்க. அது ஒரு பஞ்சாக தான் வருது. எப்படி வளருது? அதை எடுத்து ஒரு நெசவாளி என்ன பண்ணுறாரு, துணியாக நெய்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு டெய்லர் என்ன பண்ணுறாரு, அதை அந்த துணியை அந்த ஷேப்புக்கு தச்சு அதை கொடுக்கும்போது நாம் அதை உடுத்துகிறோம். ஆனால் போட்டிருக்கிற ஷர்ட்டு இதுக்கு பின்னாடி ஒரு டெய்லர் இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி ஒரு நெசவாளி இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடி ஒரு விவசாயி இருக்கிறார். 3 பேரையும் தாண்டி தான் இந்த ஷர்ட் இப்போ என்கிட்ட இருக்குது. ஒரு ஷர்ட்டை நான் போட்டிருக்கிறேன்னாக்கா அந்த ஷர்ட்டுக்கு பின்னாடி ஒரு டெய்லர் கண்டிப்பாக இருப்பார்.
ஷர்ட்டை முளைக்கும் போது தாவரத்துலேருந்து செடியிலேருந்து ஷர்ட்டை முளைச்சி நான் அதை வாங்கி போடலை. கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு டெய்லர் இருப்பார். டெய்லருக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நெசவாளி இருப்பார். அவருக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு விவசாயி, அந்த பருத்திய விவசாயி கண்டிப்பாக இருப்பார். இவங்க 3 பேருக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அப்போ தான் இப்போ இது ஷர்ட்டாக இருக்குது. இது அதே போல் நான் வாழ்க்கையில் பார்க்குற எல்லாருமே ஒரு மூலப்பொருள் தான் அது வருது. அப்போது இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதித்து இருக்கிறார் தேவன். இப்போ ஒன்று புதுசாக எந்த ஒரு தாவரத்தை தேவன் முளைப்பிக்கவே இல்லை. முதல்ல ஆதாம் காலத்தில் உண்டாக்கப்பட்ட தாவரங்கள் தான் இன்றைக்கும் அதை விதையாக தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். நோவா காலத்தில் எல்லாம் அழிஞ்ச போகிற கூட திரும்பவும் ஒரு புதுசாக தாவரத்தை உருவாக்கவே இல்லை பாருங்க. ஆண்டவர் எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, திரும்பவும் கனித்தரும் விருட்சங்களை முளைப்பிக்க கலந்து தேவன் சொல்லவே இல்லை. நோவா காலத்தில் எல்லாம் மழை பெஞ்சு 40 நாள் மழை பெஞ்சு அரராத் மேலே போய் மழை பேழை போய் நின்று எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் தாவரம் அழிஞ்சு போச்சு. சரி, எல்லாம் அழிஞ்சு போச்சு, அதில் புதுசாக தான் தாவரத்தெல்லாம் உண்டாக்கணும் பொழுதுன்னு சொல்லி திரும்ப பழைய மாதிரி புதுசாகவே உண்டாக்கிறேன்னு சொல்லி தங்கள் விதைகளுடைய கனி விருட்சங்கள் முளைப்பிக்கிறதுன்னு சொல்லவே இல்லை அவர். ஏன் சொல்லனா, அதுக்கான விதைகளை கொண்டு போய் அவன் பத்திரப்படுத்தி பேழையில் வச்சுருந்தான். பேழையில் அப்போ தேவன் உண்டாக்குன தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்குன சொல்லும்போது விதையாக சொல்ல கணிதன விருட்சங்களாக சொன்னார். அதுக்குள்ளே விதைகள் இருக்குது. அந்த விதையை வச்சுருந்தான் பத்திரமா. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற அரிசி, கம்பு, கேழ்வரகு, கோதுமைலாம் புதுசாக தேவன் எந்த தாவரத்தையும் உண்டாக்கலாம். ஆதாம் காலத்தில் உண்டாக்கப்பட்டு தான் அப்படி காலங்காலமாக விதைகளை நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோமே தவிர எல்லாம் அழிஞ்சு போச்சு திரும்ப புதுசாக ஒரு விதையை உண்டாக்கலாம், விதையை உண்டாக்கவில்லை, புதுசாக ஒரு தாவரத்தை உண்டாக்குவோம் இல்லை. அங்கே இருந்தது தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வருது. இது அதிகப்படுத்தவும் முடியும். எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளோ அறுவடை உங்களுக்கு வரவும் முடியும். அப்போ அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இது வந்துச்சு. தேவன் முதல்ல உண்டாக்குனாரே, அது எங்கேருந்து வந்துச்சு? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தது. அது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போது தேவனுடைய வார்த்தையில் நமக்கு எல்லாமே அங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிகிற அறிவு இந்த தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை மாற்றுகிறது, நம்முடைய மனதை மாற்றுகிறது. அதான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆசீர்வாதம்லாம் ஆவிக்கிற நிலையில் இருக்குது. அப்படியே வந்துருமா அப்படின்னா அப்படி வந்துடாது. அது எப்படி வரணும்னு சொன்னால், மனுஷனுக்கு ஆத்துமான்ற ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறார். அதுதான் அவன் சொந்தமாக தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு பகுதி. அது இந்த அறிவு, உணர்ச்சி, சித்தம் என்ற 3 பகுதியும் சேர்ந்த ஒன்றுக்கு பேர் தான் மைண்ட், மனது அல்லது ஆத்துமா. அதுக்கும் பெரிய பார்ட் ஒன்று இருக்குது, அது ஆவி. அந்த ஆவியில் தேவன் வாசம் பண்ணுறாரு. எல்லாம் ஆவியில் மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆனால் இருந்தும் எல்லாம் நடந்தது இல்லை, எல்லாம் கிடச்சது கிடச்சிருது இல்லை. எல்லாம் அவன் அப்படியே தரித்திர மாதிரி அவன் பணக்காரன் ஆயிடுறானா ஆகிறது இல்லை. அவன் வியாதியெல்லாம் நீங்கள் அவன் சுகமாயிடுறானா சுகமாயிடுறது இல்லை. அப்போ என்ன தான் நடக்கணும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய நிலையிலே அந்த மூலப்பொருள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு வேலையை செய்யும் போது நாம் நினைக்கிற ஒரு பொருளாக அது மாறுது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாராம், இந்த 3 யோவான் 1:2 இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா, அங்கே ஆவி கிடையாது, அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஆவிக்குரிய ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது சரீரத்தில் வரல. ஆவிக்கு நல்ல ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அது இன்னும் பொருளாதாரத்தில் வரல. ஆவிக்கு நல்ல ஆஸ்வதித்திருக்கிறோம், அது இன்னும் குடும்பத்தில் வரல. ஆவிக்கு நல்ல ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் கையின் பிராசில் வேலையில் இன்னும் வராமல் வெளிப்படாமல் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக, காண முடியாத ஒன்றாக, ஆவிக்குரிய காரியத்தில் ஒன்றாக இருக்குது. இப்போ பார்க்கக்கூடிய நிலையில் நீங்கள் அதை கொண்டு வர முடியும். அது எப்படி கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட்டு உன் ஆத்துமா வாழ்கிறது போல். அப்போது இதை தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது, இந்த ஆவிக்குரிய இந்த சத்தியங்கள்லாம் இந்த ஆத்துமா என்கிற மனதுக்குள்ளே மனது முடிவெடுக்கணும். இப்போ வேணுமா வேணாமான்றது மனது இப்போது என்ன பண்ணோம், முடிவெடுக்கணும். ஆவி வாழ்வது போல் வாழ்வேன்னு சொல்லலாம். ஆவி வாழ்ந்து தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்துமா வாழ்வது போல், உன் ஆத்துமா வாழ பொறுத்து தான் வாழ்வு இருக்கும் உனக்கு. உன் ஆத்துமா வாழ பொறுத்து தான் உனக்கு எல்லாவற்றிலும் நல்வாழ்வு இருக்கும். எல்லாவற்றும் நல்வாழ்வுனாக்கா நம்ம ஆத்துமா வாழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட சித்தத்தை அறிந்து நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபித்தால் நாம் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறோம். எது அவருடைய சித்தம்? ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நம்ம கொடுத்துருக்கிறார். ஜீவன்னா உலகத்தில் நல்லா வாழறதுக்கு தேவையான எல்லாமே, ஜீவிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே, எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் அர்த்தத்தில் அது வருது.
தேவபக்தின்னு சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துருக்கிறார். கொடுத்து விட்டார், தந்து அருள் விட்டார். எல்லாமே ஒரு இன்விசிபிளாக இருக்குது, காண முடியாத நிலையிலே அது இருக்கிறது. காணக்கூடிய நிலைக்கு நீங்கள் அதை கொண்டு வர முடியும். இப்போ 500 ரூபாய் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதில் தக்காளி வெங்காயம் இருக்குது. அப்படி சாப்பிட முடியும், வாயெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படி குழம்புல போட முடியும்னா குழம்புல போட முடியாது. ஆனால் 500 ரூபாய்க்குள்ள தக்காளி வெங்காயம் இருக்குது. இருக்குதா இல்லையா? அத்திக்கு அப்படியே 500 ரூபா குழம்புல போட்ட முடியுமா? கண்டிப்பாக குழம்புல போட முடியாது. அது இல்லை அப்படியே சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அதை தக்காளி வெங்காயம் மாற்ற உங்களால் முடியுமா முடியாதா? அதை எங்கே போய் கொடுக்குறீங்களோ அங்கே கொடுத்தீங்கன்னாக்கா எத்தனை கிலோ தக்காளி வேணுமோ, எத்தனை கிலோ வெங்காயம் வேணுமோ, அதை நீங்கள் அந்த 500 ரூபா நோட்டை தக்காளி வெங்காயமாக மாற்றி நீங்கள் அதை குழம்பாக கொண்டு வர உங்களால் முடியும். நம்ம அப்படியே அந்த பேப்பரை மென்று சாப்பிட்றது கிடையவே கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே அது இருக்குது கண்டிப்பாக. அதே போல் இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் தேவன் அதை வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணணும், அதை மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னாக்கா, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பொருளாதார செழிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை மாற்றி கொண்டு வர முடியும். உங்களுக்கு தேவையான சரீர சுகமாய் நீங்கள் அதை மாற்றி கொண்டு வர முடியும். எல்லாவற்றையும் தேவன் அப்படி செய்து வைத்திருக்கிறார். பிசாசு வைக்கிற மிகப்பெரிய ஒரு தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு இன்னும் சரியில்லைன்னு சொல்லி பார்ப்பான். அதில் நீங்கள் கொஞ்சம் எழுந்து நின்றுட்டிங்கனாக்கா, நான் தேவநீதியை பெற்றிருக்கேனாக்கா, இன்னொரு பொய்யை நல்லா சொல்லுவான் பாருங்கள், அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னுடுவான். நான் சொல்லிவிடுவான், தேவனுடைய சித்தம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் சரியில்லைன்னு சொல்லி பார்ப்பான். அது கொஞ்சம் போதனை தேவை. இதை விட 100 மடங்கு சரியில்லைனா அதை பெற முடியும்னு நீங்கள் அவனுக்கு சொல்லிட்டீனாக்கா அவன் பக்கத்தில் வச்சு படுக்க மாட்டான். விசாசே நான் சரியில்லைன்னு சொல்கிறியா? ஐயோ சத்தியம் விளங்காமல் போச்சு, நீ பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறீங்க. இது விட 100 மடங்கு கஷ்டத்தோட எனக்கு கிடைக்கும் பிசாசுன்னு சொல்லிப்பாங்க. நான் இப்போ இருக்கிற கண்டிஷனை விட 100 மடங்கு நான் சரியில்லைனாலும் ஏன் தகுதி வச்சு நான் அதை வாங்க முடியாது. இதை விட சரியாக இருந்தாலும் அதை வாங்க முடியாது. அவருடைய நீதியை வச்சு தான் அதை வாங்க முடியும். அவருடைய நாமத்தை சொல்லி தான் அதை வாங்க முடியும். அதை நான் பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை அவரை இலவசமாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நான் சம்பாதிக்க போகிறதே கிடையாது. அதை எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம். எப்போ வேணாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆக தேவனுடைய நீதி அப்படி இலவசமாக கொடுக்கறது பாருங்கள். அதை பயன்படுத்தி நீங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். குலத்தை நீங்கள் கொண்டு வர நீதியை சம்பாதிக்க முடியாது, அது இலவசமாக கொடுக்கப்படுது. நீதியை சம்பாதிக்க அதை பெற்றுக்கொள்ள தான் முடியும். நீதி என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள தான். சில இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள தான் முடியும். நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒருபோதும் தலைக்கிழனா கூட சம்பாதிக்க முடியாது, அது தோற்று போயிடுவீங்க. அதில் நீங்கள் அப்படி சம்பாதிச்சா கண்டிப்பாக அது சுயநீதியாக தான் இருக்கும். தேவநீதியாக இருக்கவே இருக்காது. தேவனுடைய அதை கொண்டாந்து காமிச்சினாக்கா அவர் ஐயோ தூரத்துன்னு போய்ட்டுருவார். அது அழுக்கான கந்தையாக இருக்குதுன்றார். என்னவா இருக்குது, என் முன்னாடி அது எப்படி இருக்குது, அழுக்கான ஒரு கந்தையாக இருக்குது. இப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் மேலே வந்துட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க. ரெண்டாவது ஒரு பொய், பயங்கரமான ஒரு பொய். அது என்ன பொய்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அது தேவனுடைய சித்தமான மூலம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கன்னுவான். உனக்கு அது தேவனுடைய சித்தமான கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதை நம்ம 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அது என்ன வாசிக்கும் போது என்ன பேசும்போது நம்ம அதை பற்றி நம்ம விலக்கி சொல்லியிருந்தோம். நம்ம அதை சுருக்கமாக சொல்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரை. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்போ அவன் சொல்ல வர்றது என்னன்னா, உன் ஜெபத்தை முதல்ல கர்த்தர் கேட்குறாரா இல்லையான்றது அவன் சொல்ல வர்றது. உன் ஜெபத்தை கர்த்தர் முதல்ல கேட்குறாரா இல்லையா. ரெண்டாவது, அவர் சித்தத்தை நீ ஜெபிச்சிருந்தா கண்டிப்பாக கேட்பார். அவர் சித்தத்தை நீ ஜெபிச்சிருந்தா கண்டிப்பாக கேட்பார். சித்தமாக இல்லைன்னு உனக்கு சந்தேகமாகிறது போன்னுவான். என்ன சொல்ல வரானா, உனக்கு அவருடைய சித்தமாக இருந்தானே. அதெல்லாம் அந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும், எதையாகிலும். என்னது, எதையாகிலும். என்னது, எதையாகிலும். என்னது, எதையாகிலும். இல்லைங்க, என் பிள்ளை வளர்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல பைக் வாங்கி கொடுக்கலான் இருக்கிறேன், நல்ல ஒரு கார் வாங்கி கொடுக்கலான் இருக்கிறேன். ஆனால் அவன் குழந்தையில் அடம் பிடிச்சி பொம்மை கார் கட்ட நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னா சொல்கிறான். அவன் சின்ன வயசில் பொம்மை கார் வாங்கன்னு ஆசைப்பட்றான். அவன் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரிஜினல் காரை வாங்கி தரேன், இப்போ பொம்மை காரில் அவனுக்கு கொடுக்க முடியாது
அவன் வந்து பெருசானா ஒரிஜினல் காரன் வாங்கி கொடுத்துட்றேன், இப்போ பொம்மைக்காரன் வானான்னு எந்த தப்பு நான் சொல்லுவான்? கண்டிப்பாக பொம்மைக்காரன் வாங்கி கொடுத்துருவான். கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டானா? அவன் பொம்மைக்கார் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவான். ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்றான் பொம்மைக்கார், சாவி கொடுத்தா ஓடும். இல்லை ஒரிஜினல் காரை வாங்கி தட்டான் நீ பெருசானதுக்கப்புறம், இப்போ எதுக்குன்னு பொம்மைக்காரியாமல் சொல்ல மாட்டான். அவன் பொம்மைக்கார ஓட்டுறது தகவலுடைய விருப்பம் இல்லை, அவன் பொம்மைக்காருக்கு ஆசைப்பட்டுட்டான். ஆனால் என்ன பண்ணுவான்? பொம்மைக்காரை வாங்கி கண்டிப்பாக கொடுத்துருவான். அப்போ பிசாசு என்ன சொல்ல வரானா, இல்லை கர்த்தர் உனக்கு இதை வச்சுருக்கா, இது கொடுப்பாரா கொடுக்க மாட்டானா, எதை ஆகிலும் அது பொம்மைக்காராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, அது என்னோடய வில்லிங்கார கூட இல்லாமல் போகலாம், நீங்கள் அதை விரும்பிட்ட. ஆக பொம்மைக்காரன் வாங்கி கொடுக்குறது என்னோடய விருப்பம் கிடையாது, ஒரிஜினல் கார் வாங்கி தான் என்னோடய விருப்பம். நிஜமான காரை நீ ஓட்டுறது தான் நான் விரும்புகிறேன், நீ பொம்மைக்காரை வாங்கி உன்னை ஏமாத்த விருப்பம் கிடையாது. ஆனால் இப்போ உனக்கு பொம்மைக்கார் பிடிச்சிருக்குது, அதுக்குரிய மெச்சூர் இன்னும் நீங்கள் வரல, குழந்தையாக இருக்கிற, இப்போ உனக்கு பொம்மைக்கார் தான் தேவை. பிசாசு சொல்லுவான், இல்லை அது ஒரு சித்தம் இல்லை, இப்போ இதுக்கு 2 கண்டிப்பாக கொடுத்து ஆவார் அவர். அல்ல அந்த வார்த்தை முன்னாடி வருது, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு அவர் சொல்லணும், என் ஜபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். என் ஜபத்தை என்ன பண்ணுறாரு? செவி கொடுக்கிறார். இப்போ செவி கொடுக்குறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வசனம் இப்படி முடியுது. என்னன்னாக்கா, நாம் எதை கேட்டாலும், எதையாகிலும் கேட்டால், நான் எதனை கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா, என் ஜபம் கேட்க எதை கேட்டாலும் கேட்குறேன்றார் ஜபத்தை. நீ எதை கேட்டாலும் நான் காது முடியலப்பா, காது கொடுத்து கேட்குறான்றார். காது கொடுத்து கேட்குறேன், என் சித்தமாக இல்லையா நீ முடிவு பண்ணி கேட்குறேன்னு வெயிட் பண்ணுறது இல்லை, நீ எதனாலும் கேளு, நான் காது கொடுத்து கண்டிப்பாக கேட்குறேன். நிற சொல்லலாம், காது கொடுத்து கண்டிப்பாக கேட்குறேன். அப்போ கேட்குறாருன்ற நம்பிக்கை நமக்கு வந்துடுச்சுன்னா அந்த வசனம் எப்படி முடியுது? நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்குறார் என்று. இப்போ நான் எதை கேட்டாலும் அவர் காது கொடுத்து கேட்குறான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவ்விடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு கேட்குறாரா இல்லையானது டவுட்டு, சித்தமாக இல்லையானது டவுட்டு. சித்தம் இருக்குது இல்லைன்றது கவலைப்பட வேணாம், நீ எதை கேட்டாலும் நான் காது கொடுத்து கேட்டுனுக்கிறோமான்றாரு. காது கொடுத்து கேட்டுக்கின்னு இருக்கிறேன். அப்போ அவர் காது கொடுத்து கேட்குறான்ற ஒரு நிச்சயம் நமக்கு வந்துச்சுனாக்கா, அது கற்றுச்சிட்டு நிச்சயம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். இப்போ எதுவெல்லாம் தேவனுடைய சித்தம் அப்படின்றத நம்ம ஒரு முடிவுக்கு வரணுன்றதுக்காக ஒரு 6 பாயிண்ட்டை நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன், நினைவுபடுத்துகிறேன். முதல் ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். நம்ம பணக்காரனாக இருக்கிறது தேவனுடைய சித்தம். 2வது, கையின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம். நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதை கர்த்தர் அதை ஆசீர்வாதத்தை அதில் கட்டளை இடுவது தேவனுடைய சித்தம். அதுக்கு தேவையான திறமைகளை கொடுத்து அந்த வேலையை சிறப்பாக செய்ய வைப்பது, அதுக்கு தேவையான ஆற்றல்களை கர்த்தர் கொடுத்து அந்த வேலையை நீங்கள் ரொம்ப சிறப்பாய் அதில் நீங்கள் ஷைன் பண்ணி நீங்கள் அதில் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி வர்றது தேவனுடைய சித்தம். 3வது, பாதுகாப்பு தேவனுடைய சித்தம். அதனால் அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது, நம் அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம். 5வது, எல்லாவற்றிலும் பெருகுவது. வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, சரீர சுகத்தில், சமாதானத்தில், ஆசீர்வாதத்தில், நல்வாழ்வில், எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகினே போகணும், இருக்க அதிகமாகினே போகணும். தேவனுடைய ஒரு தேக்க நிலை அடைவது தேவனுடைய சித்தம் அல்ல. நல்லா நாங்கள் கொஞ்ச நேரத்தில் டல்லாக போயிட்டுருக்கு, இல்லை, நீங்கள் பெருகினே இருக்கணும். என்னவா இருக்கணும்? பெருகிக்கொண்டே நீங்கள் போவது தேவனுடைய சித்தம். 6வது, நாம் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். இதுக்குரிய வசனத்தெல்லாம் வாசிச்சிருந்தேன், அதை வசனமாக சொல்லிடுறேன். முதல்ல நம்ம ஐஸ்வர்யனாக இருப்பது தேவனுடைய சித்தம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது 2 Corinthians 8:9 வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்போ நாம் என்னமா இருக்கணும்? தரித்திரமாக இருக்கணும். ஏன் தரித்திரத்தில் போய் சிக்கிட்டோன்னாக்கா, அந்த பாவம் அதனுடைய விளைவு சாபம். இப்போ சாபத்தில் ஒவ்வொரு மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆக தரித்திரம் ஒரு சாபமாக இருக்கிறது. இந்த சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எதுக்காகனா, அவர் தரித்திரம் இருந்ததுனால இல்லை, தரித்திரம் நம்ம மேலே இருக்கிறதுக்காக இந்த தரித்திர சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து, எதுக்கு தீர்த்தார்னாக்கா,
நாம் ஐஸ்வர்யங்களாய் மாறும்படியாக தரித்திர சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அந்த வசனம் அந்த அர்த்தத்தில் வருகிறது. 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம். அப்போ இயேசு தரித்திரரானது என் நிமித்தமாய் தரித்திரரானார். எதுக்குன்னா நான் பணக்காரனாவதுக்காக தரித்திரர் ஆனார். இப்போ 2வது ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, அந்த கையின் பிரியாசத்தில் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பது அதுக்கான வசனம். ஏன்னா வசனமாக சொன்னதான் அது நிச்சயம் இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிட்டா அது ஒரு கன்ஃபர்மேஷன் வராது சில நேரத்தில். அதான் வசனமாக சொல்லிடுறோம். நம்ம வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையில் மாறாதவர். வசனமெல்லாம் தேவனுடைய சித்தமாக இருக்குது. தேவனுடைய சித்தமாக இருக்குதா இல்லையான்ற கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா அந்த எண்ணம் முதல்ல வசனத்தில் தான் பார்க்கணும். அந்த எண்ணம் நான் பணக்காரனாவது கத்திர சித்தமாக இல்லையாங்கனாக்கா அது வசனமாக இருக்குதான்னு பார்க்கணும். நான் பணக்காரனாவதுக்கு அவன் தரித்திரராக இருக்கிறாரு. என்னவா இருக்கிற சிலுவையில் நான் பணக்காரன் ஆகலனாக்கா அவர் தரித்திரானது பயனற்ற ஒரு செயலாகிவிடும், வீண் முயற்சியாகிவிடும். அவர் தரித்திரமாகி எனக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். எதுக்கு தரித்திரானார்? எதுக்கு தகப்பன் போய் சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு மனைவிகிட்ட காசை கொடுக்குறான்? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போன தான் கொடுக்குறான். காசை கொடுத்தும் பிள்ளைங்க பட்டினியாக இருக்குதுனாக்கா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலனாக்கா அவன் சம்பாதித்தது வீண் முயற்சியாகிவிடும். வேலைக்கு சென்று சம்பாதித்தது வீண் முயற்சியாகி விடும். ஏன் சம்பாரிச்சு வீட்டில் காசை கொடுக்குறான்? பிள்ளைங்க சாப்பிட்றது தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து காசை கொடுக்குறான். காசை கொடுத்தா நீ சோறை போடலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அவன் சம்பாதித்தது வீண் முயற்சியாக விடும், அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போ தரித்திரம் உலகத்தில் இருக்குது. அப்போ இந்த தரித்திரத்துக்கான நடவடிக்கை தேவன் சிலுவையிலே எடுத்து விட்டார். என்ன பண்ணார்னாக்கா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் செழிக்கணும், பணக்காரனாகிறதுக்காக சிலுவையில் அவர் தரித்திரானார். 2வது பாயிண்ட், நம்முடைய கையின் பிரயாசத்தில் நாம் செய்கிற வேலையில் நம்ம ஷைன் பண்ண தேவனுடைய சித்தமா அப்படின்னாக்கா ஆமாம், அதுக்கு நானே ஒரு ஆர்டர் போடுறேன்றார் அவர். நானே ஒரு ஆர்டரு போடுறேன். மற்றவன் செய்கிறதுக்கு நீ செய்கிறதுக்கு வித்தியாசம் நான் காமிச்சிடுறேன். மற்றவன் செய்து ஜாஸ்தியாக இருக்காமல் செய்யலாம், நீ செய்து கம்மியாக இருக்காமல் தெரியலாம். அவன் என்ன வித்தியானா பண்ணி வரட்டும், உண்டு அதெல்லாம் காலி பண்ணிடும், உண்டு அதெல்லாம் காலி பண்ணிடும். மோசே கோலை போட்ட உடனே பார்வோன் ராஜா போட்டான். பார்த்தான், அடப்பா நீ தான் கோலை போடுவியா, கோலை போட்டு பாம்பாக்குவியா, ஏன் ஊரில் மந்திரவாதிகள் நான் கூட்டின்னு வரேன்னு சொன்ன பண்ணா போய் மந்திரவாதியில் கூட்டின்னு வந்துட்டான். அவனும் கொம்ப போடுறானுங்க, பாம்பா மாறுது. ஒரு பாம்பு 2 பாம்பை மாறிச்சு, 2 4 மாறிச்சு, 4 நிறைய பாம்பா மாறிடுச்சு. இவன் கோல் ஒன்று தான் இருக்குது, ஒரு பாம்பு தான் இருக்குது. இவனுடைய கோல் அவங்க கோல்கள்லாம் விழுங்கி போட்டுருச்சான். அதுபோல் நீ ஒரு வேலையை செய்வது போட்டிக்குன்னு ஒருத்தர் அதை ஆரம்பிப்பான் பாருங்க. நீ ஒரு வேலையை செய்வது போட்டிக்குன்னு ஒருத்தர் நிற்பாங்க, நான் அதை பண்ணிவிடுவேன்னு. சரி பண்ணுறான், அது இன்னும் நல்லா உன்னோட சூப்பராக போகிற மாதிரி இருக்கும், ஷைன் பண்ணுற மாதிரி இருக்கும், உன்னை காலி பண்ணுறான்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒன்று தானே இருக்குது, அவனுக்கு நிறைய வந்துடுச்சே. அவன்ட்டு பார்ப்பாரு, எவ்வளோ வேணால் பெருகிட்டான் இது ஒன்று எல்லாத்தையும் காலி பண்ணிடும், இது ஒன்று அவன் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். கண்டிப்பாக இந்த பாம்பு இந்த கோல் மற்ற கோள்களை விழுங்கி போட்டது. அப்போ தேவன் என்ன பண்ணார்? உபாம் 28:8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும். களஞ்சியம் என்னது? வேலை செய்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு வேலைக்கு போகிறதுக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? சோத்தை கட்டிக்கின்னு போகணும். என்ன வேணும்? பெட்ரோலை போட்டுக்கின்னு போகணும். என்ன வேணும்? பெட்ரோலை போட்டுக்கின்னு போகணும். ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு போகணும். அது கண்டிப்பாக ஒரு சோப்போ ஷர்ப்போ தேவைப்படுது. அழுக்கு துணியை மாட்டின்னு போகுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படுது. அது என்ன பண்ணுறாராம், நான் உன் பாஸ்புக்கு உன் அக்கௌண்ட்டை நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி நல்லா செழிக்க வச்சிடுறேன், நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எடுத்து ஆரம்பிச்சிக்கலாம். ஆரம்பித்த பிஸ்னஸ் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுறேன். ஆரம்பித்த பிஸ்னஸ்லேயும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறேன்? கட்டளையிட்டுறேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என்ன பண்ணுறாரு அங்கே? உனக்கு என்னது? நீ கையிடும் எல்லா வேலையும். இந்த வேலை கத்திர சித்தமாக இல்லைன்னு தெரிலங்க, அது அந்த வேலைக்கு போகிறேங்க. நீ எந்த வேலை கை வச்சாலும் அது நடக்குன்னு தான் வேறு சொல்லுது.
பொருள் கர்த்தருடைய சித்தம் இல்லையோ நான் செய்கிற வேலை, வேறு வேலை என்ன செய்யணுமோ, குழம்பாத. எந்த வேலை செஞ்சாலும் நான் ஆஸ்வதிப்பேன்றார். எந்த வேலை இல்லை, நான் இது படிச்சுட்டு போய் இந்த வேலை செஞ்சுட்டுருக்கிறேனே, அந்த வேலைக்கு போய் நான் அப்படியே கம்பெனியாக நான் என்னுடைய ரெஷ்யூம் எடுத்து நான் சுற்றணுமே, இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி நான் காத்துட்டுருக்கணுமே, இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு நான் அது ரிசல்ட் வருமா வராதான்னு தெரியல, நான் யோசனை பண்ணிருக்கணுமே. இப்போ நான் இந்த வேலை செஞ்சுட்ருக்கேனே, பரவாயில்ல, நீ எந்த வேலை செஞ்சு நான் அதை ப்ளஸ் பண்ணுறேன்றார். நீ வந்து எக்ஸாம் வெயிட் ரிசல்ட்டை வெயிட் பண்ண வேணாம், நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். நீ எதாவது ஒன்று செய்வியா, அதை ப்ளஸ் பண்ணலாமான்னு, நீ எதாவது ஒன்று கையிட்டு செய்வியா, அதை நான் ஆஸ்வதிக்கலாமான்னு நான் காத்துட்டுருக்கிறேன். நீ செய், உனக்கு இருக்கும் இந்த கொஞ்சம் பேரத்தோடு போய் செய், நான் என்ன பண்ணுறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேளையிலும் என்ன பண்ணுறாராம், உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே. அப்போ அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாங்க, அது ரொம்ப செழிப்பான தேசமாக இருந்தது. இப்போ இந்த வசனம் எப்படி எடுத்துக்கணுன்னாக்கா, உனக்கு கொடுத்துருக்கிற கம்பெனியில் நீ தான் டாப்பாக இருப்ப. உனக்கு கொடுத்துருக்கிற கம்பெனியில் வந்து 100 ஸ்டாஃப்ஸ் வேலை செய்யலாம், அதில் நீ தான் பெஸ்ட்டான ஆளாக இருப்ப. உனக்கு கொடுத்துருக்கிற வேலையில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அரசாங்கத்தில் பணிபுரியலாம், ஆனால் நீ தான் சிறந்து விளங்குகிற ஒரு நபராக இருப்பாய். ஏன்னா உன்னை ஆஸ்வதிக்கிறேன்றார். என்ன பண்ணுறேன், உன்னை எப்படி ஆஸ்வதிப்பேனாக்கா, போய் ஜாயின் பண்ண ஒன்றும் இந்த வசனம் நிறைவேற மாதிரி தெரியலையா, நீங்கள் தான் சொல்லினுக்கிறீங்க. நானும் 3 மாதமாக அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுதாங்கிறேன், நானும் 6 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன், எனக்கு பின்னாடி வரவெல்லாம் நல்லா டாப்பில் போயின்னு இருக்கிறான். எனக்கு இங்கே ஒரு மதிப்பு இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ப்ரமோஷன் இல்லை, என்கரேஜ் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை. நானும் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு தான் இருக்கிறேன், யாரோ கம்பெனியில் டாப்பில் போயின்னு இருக்கிறாங்க, இது அப்படி ஆவரேஜாக தான் போயின்னு இருக்குது, என்னென்ன ஒன்றும் தெரில. இல்லை, அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதே 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசித்தீங்கன்னாக்கா, ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும். ஒரு டைம் வரும்பா, இப்போ அவன் டாப்பில் போகிற மாதிரி தெரியும், நீ டவுனில் போகிற மாதிரி தெரியும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நீ இப்போ இப்படி ஜாயின் பண்ண, நீ இப்படி போயிட்டான், அவன் அப்படி போயிட்டான். ஜாயின் பண்ண 2 பேரும் உன்னை போய் ஜாயின் பண்ணிங்க, நீ இருக்க இப்படி போயிட்டேன், அவன் இருக்க அப்படி போயிட்டான். இப்போ நீ பார்க்குற, நானும் கோயிலுக்கு வந்துருக்கிறேன், அவன் இப்படி போயிட்டு நான் இப்படி போயிட்டேன். நான் இப்போது கர்த்தரோட நேரம் வரும், அவன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவன் இப்படி வர ஆரம்பிப்பான், நீ இப்படி போவார். எது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவனை எவ்வளோ இலக்காரமாக நினச்சிருப்பான், ஏழமாக நினச்சிருப்பான், நீ ஒரு டம்மி பீஸ் நினச்சிருப்பான், உன்னால் மேலே வரவே முடியாதுன்னு நினச்சிருப்பான். அப்போ அவன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கர்த்தர் வெயிட் பண்ணி பார்த்தாரு. இப்போ அவன் இறங்கு வரிசையில் போவான், ஏறு வரிசையில் போவான். ஒரு டைம் வரும், இதோடைய நேரம் ஒன்று வரும். அப்போ என்ன பண்ணுவான், அவன் இறங்கு வரிசையில் போயிட்டுருப்பான், நீ என்ன பண்ணிகிட்ருப்ப, நீ ஏறு வரிசையில் போயிட்டே இருப்ப. அந்த டைம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீ இதெல்லாம் செஞ்சினா, அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கும், இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனுடைய கர்த்தன் தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும்போது, காது கொடுத்து கேட்டாலே, வசந்த காது கொடுத்து கேட்டாலே, ஒழுங்காக சபைக்கு வந்து வசந்த கேட்டுக்கினே இரு. ஒரு டைம் வரும், ஒரு டைம் கண்டிப்பாக வரும். அவன் ஓட்டுறான், நீ ஓடின்னு இருக்காத, நீ வசந்த கேட்டுனது சொல்லப்படும். மாதம் வந்து பலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமில் அது வருமா. எப்படி வருமா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கவும், நீ பண்ணுறதை நான் ப்ளஸ் பண்ணுறேன்றார். 1000 பேர் அங்கே இருக்கலாம், நீ பண்ணுறதை நான் ப்ளஸ் பண்ணுறேன், நீ பண்ணுறத நான் ப்ளஸ் பண்ணுறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு விதையை வந்து நிலத்தில் போட்டிங்கன்னா அது முதல்ல வேறாக தான் முளைக்கும், அப்புறமா தான் மேலே செடியாக வரும். ஃபஸ்ட்டு எங்கே போகும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலையை தான் முதல்ல நடக்கும். யார் கண்ணுக்கும் தெரியாது, வேர் விடும்போது அது மேலே முளை வரும்போது தான் தெரியும் செடி வளர்ந்துருக்குது அப்படின்னு. அது வேர் விடும்போது யாருக்குமே தெரியவே தெரியாது. அப்போது நீ கர்த்தருக்குள்ளே வேர் கொள்கிற, அது வெளியில் இருக்கிற பார்வைக்கு தெரியாது, அவனுடைய மேலே வந்துன்னு இருக்கிறான். எந்த ஒரு தாவரமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மேலே இருக்குதோ அதனுடைய அவ்வளோக்கு எவ்வளோ அது பூமியில் அதனுடைய வேர் இருக்கும். அது கிளை எவ்வளோ அகலமாக போதோ அதோட லென்த்தாக வேர் போயிட்டுருக்கும். அப்போ தான் நிற்குமா, அது இல்லாட்டி விழுந்துருமா அந்த செடி, அந்த மரம் விழுந்துடும். மரம் மேலே நிற்குதுனாக்கா ஏதோ பில்லர் மாதிரி நிற்கல, அது காலம் போட்ட மாதிரி. எவ்வளோக்கு எவ்வளோ மேலே இருக்குது அவ்வளோக்கு எவ்வளோ கீழே வேரும், பூமிக்கடியில் வேரும் விட்டுருக்கோம். அப்போ தான் அது கிரிப்பில் நிற்கும். இல்லாட்டி அது நிற்காமல் கீழே காத்தடிச்சா விழுந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ வந்து கர்த்தருக்குள்ளே நீ வேர்கொள்கிறது யாருக்குமே தெரியாது, கண்ணுக்கு தெரியாத நடக்கிற விஷயம் அது.
ஒரு டைம் வரும் நீ மேலே வர்றதுக்கு, பூமிக்கு மேலே தழைச்சி வர்றதுக்கு ஒரு டைமு வரும். இப்போ நீ வேர் கொண்டுட்டு இருக்கிற, வேர் கொண்டுக்கிறது பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அவன் நினச்சிட்டு அது ஒன்றுமே தேராத கேஸு போலுக்குது, இது ஒன்றும் உருப்படாத கேஸு போலுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். நினச்சிட்டு பரவாயில்ல. ஆனால் ஒரு ஏற்ற காலம் ஒன்று இருக்குது. வேர் கொண்டு இருக்கிற நீ மேலே தழைச்சி வர்றதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது. வந்து சபைக்கு வசனத்தை நீ கேட்டுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு என்னன்னாக்கா, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கைட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலியாகிய, அப்போ வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க, வானத்தை தந்தார், மழை பெஞ்சுது, அது அவங்களுக்கு மட்டும் விளைஞ்சிது. இப்போ விவசாயம் பண்ணல, உனக்கு எதை திறப்பாருனாக்கா, உன் அறிவு கண்ணை கற்று திறப்பார், உனக்கு ஞானத்தை கற்று திறப்பார், உனக்கு ஆற்றலை கற்று கொடுப்பார். நீ அவன்கிட்ட ஷைன் பண்ணி சூப்பராக வந்துடுவேன். சூப்பராக. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் நமக்கு தாம் என்றும். அவங்க விவசாயம் பண்ணியிருந்தாங்க, அவங்க தேசத்தில் மட்டும் மழை பெஞ்சா மற்ற தேசத்தில் மழை பெய்யாது. அப்போ அந்த தேசத்தில் மட்டும் நிறைய விளையும், அப்போ தேசத்தில் மட்டும் ஏற்றுமதி இருக்கும், மற்ற தேசத்தில் இறக்குமதி இருக்கும், இந்த தேசத்தில் ஏற்றுமதி இருக்கும். அப்போ இவங்க கடன் கொடுக்குறவனா இருப்பான், அவன் கடன் வாங்குறவனா இருப்பான். இவன் கடன் கொடுக்குறவனா இருப்பான், அவன் கடன் எங்கே வந்து விளையுதோ அவன் கொடுக்குற ஆளாக இருப்பான், எங்கே வறண்டு கிடக்குதோ அவன் வாங்குகிற ஆளாக இருப்பான். அது இறக்குமதி செய்கிற நாடாக மாறிடுச்சு, இது ஏற்றுமதி செய்கிற நாடாக மாறிடுச்சு. ஏன்னா உன் தேசத்தில் மழை பெய்ய வச்சிட்டார். உலகத்தில் எவ்வளோ தேசங்கள் இருக்குது, உன் தேசத்தில் மழை பெய்யும், உன் தேசத்தில் மட்டும் மழை பெய்யும். யாருக்கு? ஆபிரகாமோட சந்ததிக்கு. அவன் தேசத்தில் மழை பெய்யாது, அவனும் எல்லாம் வச்சுருப்பான், விவசாயம் பண்ண எல்லாம் பண்ணுவான். மழை வந்தால் தான் வரும், மழை வராது. ஆனால் உங்கள் தேசத்தில் மழை வரும், அது வளரும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? உங்கள்கிட்ட கடன் வாங்குற ஆளாக இருப்பான். அப்போ நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். சொல்கிறாரு, இப்போ வந்து விவசாயத்துக்காக மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு என்ன எபிலிட்டி தேவைப்படுகிறதோ, என்ன ஆற்றல் தேவைப்படுகிறதோ, படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு தேவையான அறிவு ஞானமாக இருக்கலாம், வேலை செய்யணும் வேலை சம்மந்தமான ஆற்றல்கள் இருக்கலாம். அதை என்ன பண்ணுறேன்? உனக்கு நான் அதை பெருக பண்ணுறேன்றார். உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? அந்த ஆற்றல்களை, அந்த திறனை நான் பெருக பண்ணுவேன். இன்றைக்கி அவங்க இதெல்லாம் வளர்கிற மாதிரி தெரியும், இது ஒன்றுமே வளராத மாதிரி தெரியும். நீ கேட்டுக்கினே இரு. சொல்லப்படும் வார்த்தைகள்லாம் செவி கொடுத்து, முதலாம் வசனம் அப்படி தான் வருது. சொல்லப்படும் வசனங்கள்லாம் நீ காது கொடுத்து கேட்டாலே ஒரு டைம் வந்துடும், ஒரு டைமு வந்துடும். சொன்னதெல்லாம் நிறைவேற டைம் வந்துடும், சொன்னதெல்லாம் நிறைவேற டைமு வந்துடும். நீ என்ன பண்ண தெரியுமா? சொல்கிறதெல்லாம் அப்படியே வாங்கிக்கிற கண்டிஷன் இருக்கணும். ஆமாம், வீட்டில் வந்து அதெல்லாம் வந்து பியூரான வாட்டரு குடிக்கணும், நல்ல சுத்தமான தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா நேரம் என்ன பண்ணுவாங்க? மொட்டை மாடல எடுத்துன்னு போயிட்டு மழை வர நேரத்தில் கொண்டு போயிட்டு ஒரு பாத்திரத்தை வைப்பாங்க. வச்சா சுத்தமான தண்ணி கிடைக்கும். அது ஏதாவது கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சோம்னாக்கா அவ்வளோ எனர்ஜி உடம்புல. ஏன்னா பியூர் வாட்டர், அது சுத்தமான தண்ணி அது. ஆனால் மழை பெய்யுற நேரத்தில் நீங்கள் பாத்திரத்தை கவுத்து போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா மழை நிறைய பெஞ்சிருக்கும், அதுக்குள்ளே ஒரு ட்ராப்ஸ் கூட போகாது, அதுக்குள்ளே ஒரே ஒரு ட்ராப்ஸ் கூட பாத்திரம் இருந்தது. அது எந்த கண்டிஷன் இருந்துச்சு தெரியுமா? கேட்குற கண்டிஷனில் இல்லை, வசனத்தை கேட்டு உள்வாங்கிற கண்டிஷனில் இல்லை. அது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ கவுத்து போட்ட பாத்திரமாக இருக்குது, மழை ஒன்று பெஞ்சது உண்மை தான், ஆனால் அதுக்குள்ளே ஒரு ட்ராப்ஸ் கூட போகல. இப்போ பாத்திரத்தை நிமித்தம் ஒன்றுமே பாத்திரத்தில் இல்லை. கதை சொல்கிறாரு, வசனத்தை கேட்குற கண்டிஷன் நீ ஒன்று வச்சுக்கோ, ஒரு டைம் வரும். டைம் வந்தவொடனே கண்டிப்பாக உன்னுடைய காரியத்தில் ப்ளஸ் பண்ணும்படி நான் ஒரு கட்டளை இடுறேன் அப்படின்னாரு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கைட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தனுக்கு தமது நல்ல பொக்கிஷாலை வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும். அப்போ முதல்ல நம்ம பணக்காரன் ஆகணுனாக்கா நம்ம செய்கிற வேலை பிளஸ்ஸிங் ஆகணும், நம்ம செய்கிற வேலை பிளஸ்ஸிங்காக ஆகணும் இல்லையா? அப்படி பிளஸ்ஸிங் ஆனால் சும்மா இருப்பான், சுற்றி இருக்கிறவன் சும்மா இருப்பான். முதல்ல உன்னை காலி பண்ணுற வேலையை தான் அவன் பார்ப்பான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்? எப்படி உன் வியாபாரத்தை கெடுக்கிறது, எப்படி உன் வேலையை கெடுக்கிறது, எப்படி உன் வருமானத்தை கெடுக்கிறது, எப்படி உன் முன்னேற்றத்தை கெடுக்கிறது, எப்படி உன் நல்ல பேரை கெடுக்கிறது, எப்படி உன் இமேஜை டேமேஜ் ஆகிறது, எப்படி உன்னை காலி பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் செய்வான் பாருங்க. என்ன பண்ணுவான்? ஏன்னா நீ வளர்றது அவனுக்கு பிடிக்கல, நீ வளர்றது அவனுக்கு, அவன் என்ன பண்ணான்? ஏதோ ஒரு பிளான் போட்டுன்னு வருவான் உனக்கு காலி பண்ணுறதுக்காக. அப்போ கரெக்டாக சொல்லிட்டான், அவன் வருவான்னு எனக்கு தெரியுமா? அவன் வருவான்னு உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அவன் வருவான்னு
எனக்கு தெரியும். அதான் உபாகம் 28:7 சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி. உனக்கு விரோதமாக எழும்பினானா உன் முன்னாடியே அவன் காலி ஆகிடுவான்றார். உன் முன்னாடியே, உன் கண் முன்னாடியே அவன் காலி ஆகிடுவான். உனக்கு எழும்புறான்னு சொல்லிட்டு நீ மட்டும் பயந்துடாத. அவனுடைய அடுத்த லைனை படி, எழுந்து பார்த்து பயந்துடாத, உன் கண் முன்னாடியே அவன் காலியாக போகிறான். உன் கண் முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணாரான், அவனை ஒன்றெல்லாம் வாங்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துறான் ஆண்டவர். அவனை முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு ரூட்டில் உனக்கு எதிராக வருவான், 7 வழி அப்படியே விழுந்தடிச்சு ஓடி போவான். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த ஆபிரகாம் என்ன பண்ணால், இந்த லோத்து அவனுடைய ஜனங்களை மீட்கிறதுக்கு 312 பேர் கொண்டு போய் யுத்தம் பண்ணிட்டு வரான். எல்லாரும் மீட்டு கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்த பேர் அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. இவ்வளோ பேர் ராஜாவை 4 ராஜாவை காலி பண்ணிட்டோமே, நம்ம அந்த 5 ராஜாவால் முடியாது, நம்ம காலி பண்ணிட்டு வந்துட்டோமே, திரும்ப நமக்கு ஆப்போசிட்டாக திரும்ப என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பயம் ஆபிரகாமுக்கு வருது. வந்தவனே கர்த்தர் சொல்கிறார் அவனை பார்த்து, ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த லோத்து போய் சோதோம் குமரா அதில் ராஜாவெல்லாம் அந்த 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணி தூங்கின்னு விடுவாங்க. ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுவான், வீட்டில் 312 பேர் கூட்டு போயிட்டு யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சு கூட்டு வந்துடுவான். கூட்டு வந்த உடனே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்தை உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நானே இருக்கிற என்னை தொட்டு தான் உன்னை தொட முடியுன்றாரு. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். உன் மேலே ஒருத்தர் ரொம்ப எரிபுரின்னு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சித்தனமாக அவங்க மூஞ்சி காட்டிக்கின்னு இருக்கிறான். உன்னை பார்த்து யாரையோ திட்டுற மாதிரி ஃபோனை எடுத்து வச்சுட்டு உன்னை திட்டின்னு இருக்கிறான். உன்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேன்து, வேணுனே பக்கத்தில் இருக்கிற உன்னை கூப்பிட்டு உன்னை திட்டுறதை திட்டின்னு இருக்கிறான். இப்படியே உன்னை வந்து சீண்டி சண்டை வாங்கிட்டு இருக்கிறான், உன்னை டென்ஷன் ஆக்கினே இருக்கிறான். உன்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேன், எரிச்சலாக இருக்குதுனாக்கா கர்த்தர் சொல்கிறாரு என்னென்னா, ஏசியா 41:11 இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும், இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும், யாராக இருந்தாலும் வெட்கி லட்சடையாவார்கள், அவன் அவமானப்பட்டு போயிடுவான்றார். வெட்கி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிடுவான். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்ல, உன்னோட வந்து சண்டைக்கு வரவன் அவன் ஒன்றும் இல்லாமல் யூஸ்லெஸ் ஆகிடுவான்ற. ஒன்றும் இல்லாமல், இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, அதான் வார்த்தையிலேருந்து எடுத்து வாசிக்கணும். இப்படி நடக்குமா, அதான் வார்த்தையாக இருக்குது. அதை கேட்கும்போது நமக்கு அப்படி கர்த்தர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். கர்த்தர் செய்வாரா, கண்டிப்பாக செய்வார். உனக்காக யுத்தம் பண்ணுவாரா, கண்டிப்பாக உனக்கு யுத்தம் பண்ணுவார். இப்போ 41:12 வாசிங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் ஒரு யூஸ்லெஸ் ஆகிடுவான். யாரெல்லாம் உனக்கு எதிராக வந்தாலும் அவன் யூஸ்லெஸ் ஆகிடுவான். பாதுகாப்புக்கு எவ்வளோ வசனம் பாருங்கள். ஏசாயா 41:13 உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாராம். தேவனாகிய கர்த்தர் எதை பிடிச்சு, உன் வலது கையை பிடித்து. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒருத்தரை பார்த்தா என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி வலது கை கொடுக்குறோம். என்ன பண்ணுறோம்? ஏன் வலது கை கொடுக்குறோம், இடது கை கொடுக்கக்கூடாதா? வலது இதுவும் கை தானே, கண்ணுனா 2 கண்ணு தானே. இதில் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணா வச்சுட்டு பார்க்குறது, இதுவும் கை தானே. ஏன் இடது கை கொடுக்கக்கூடாதா? ஏன் வலது கையை கொடுக்குறோம் அப்படின்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, வலது கையிலிருந்து தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் இருக்கும். வலது கையில் ஒருத்தருக்கு நம்ம கை கொடுக்கும்போது என்ன அர்த்தம்னா, என் உயிரை கொடுத்து உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன், அதுக்கு என் உயிரே கொடுக்கனால கொடுப்பேன்னு அர்த்தம். அதுக்கு இடது கை கொடுத்தேன்னு அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய பணத்துக்கு நான் உதவி செய்வேன்னு அர்த்தம். உனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் பணம் கொடுத்து உதவி செய்வேன் அப்படின்னு அர்த்தம் இடது கை கொடுத்தாக்கா. ஆனால் வலது கை கொடுத்தாக்கா அவர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து வலது கை கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன்? என்னை காலி பண்ணிட்டா உன்னை காலி பண்ண முடியும். என்னை காலி பண்ணிட்டு தான் உன்னை தொடர்றான். எதை தொடரான்? அதனால் உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான், ஏசாயா 41:13 உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் அர்த்தத்துக்கு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன். அதிலே 10வது வாசிங்க. நீ பயப்படாதே. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்து, சூழ்நிலைகள்லாம் பார்த்து, எதிர்ப்புகள்லாம் பார்த்து கொஞ்சம் பயம் உங்களுக்கு வந்து அவர் தெரியுது. அவரே சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி உங்களை சமாளிக்கிறது அப்படின்னு திகச்சு நிற்காத. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நிதியில் வரதுத்தினால் உன்னை தாங்குவேன். உனக்கு சப்போர்ட்டாக இல்லை, அது ஒரு ராஜ்யம் மந்திரம் காலி பண்ணிடுறேன்றார். உன்னை சப்போர்ட் பண்ணாத யாராக இருந்தாலும் நான் காலி பண்ணிடுறேன்றார். பைபிள் வசனம் இருக்காயா? கண்டிப்பாக இருக்குது. ஏசி 60:12. நீ அப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் பைபிள் வசனம் தான் கண்டிப்பாக இருக்குது. உனக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு ஆள் இங்கே இருந்து என்ன யூஸ்? அவனை நாளைக்கு காலி பண்ணிடுறேன். அவன் இருந்தால் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும், உனக்கு சப்போர்ட்டாக இல்லைனாக்கா நான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவனை காலி பண்ணிடுறேன்றார். நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன் சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆட்களை நானே காலி பண்ணிடுறேன்றார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இல்லையோ, உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்களோ, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, கர்த்தரே பண்ணிடுறேன்றார். நீங்கள் வசதி விசுவாசத்தா போதும். ஏசி 60:12 வாசிங்க. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். ராஜ்யம்னாக்கா ஒரு கிங்டம், அது அவர் தேசம் வந்தால் கூட காலி பண்ணிடுறார். ஒரு நாடு உனக்கு எதிராக வந்தால் கூட காலி பண்ணிடுறார். ஒரு நாடு உனக்கு எதிராக வந்தாலும் ஜாதிகளில் ஒரு பெருந்திரள் கூட்டம். நீ ஒரு ஆள் மாதிரி தெரியலாம், உனக்கு ஆப்போசிட் பார்ட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். சொல்கிறாரு, உனக்கு சேவை செய்யாத ஜாதியாக இருந்தாலும் சரி, ராஜ்யமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக காலி ஆகிடுன்றார். உன்னை சேவிக்காத, உனக்கு சேவை செய்யாத, உனக்கு யூஸ் இல்லாமல் உனக்கு ஆப்போசிட்டாக இருக்க எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுறேன். கருத்து எவ்வளோ பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் பணக்காரனாக இருக்க தேவனுடைய சித்தம். ரெண்டாவது, நீங்கள் செய்கிறதெல்லாம் தொட்டதெல்லாம் தொலைங்கணும் தேவனுடைய சித்தம். அப்படி தொலைங்கும் போது இவ்வளோ பேர் பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. அதை நான் பார்த்துக்கிறேன்றார். நான் பார்த்துக்கிறேன். ஏசி 60:11 வாசிப்போம். இதுக்கு இன்னொரு வருஷத்தை வாசிப்போம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிதனிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலத்தில், ஒன் டைம் இல்லாடி சத்தத்துக்கு அப்புறம் கிடையாது, காலடியில் உன் காலத்தில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் என்றும் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். உன்கிட்ட வந்து அவன் சரண்டர் ஆகிடுவான். அப்படி தான் கர்த்தர் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? இன்றைக்கி ஒன்று அசட்டை பண்ணிகிட்டு இருக்கலாம், உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம், உனக்கு எதிராக எழும்பலாம். அவனை பார்த்து நீ பயந்துடாது, நான் உனக்கு துணை இருக்கிறேன். அவன் வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகாமல் நான் பண்ணிடுறேன்டார். உங்கள்கிட்ட சரண்டர் ஆகாமல் நான் பண்ணிடுறேன். இப்போ 4வது பாயிண்ட்டு நம்ம சொல்லிடலாம். இது வசனத்தோடு சொன்னால் தான் விளங்கும் அது. ஏன்னா வசனம் சொன்னால் விளங்காது இல்லையா? 3 பாயிண்ட் வசனம் சொன்னோம். இப்போ 4வது பாயிண்ட், 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட் சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். இன்னும் வசனம் சொல்லியிருக்கோம் நம்ம, அதுக்கு நம்ம டைம் இப்போ இல்லை. மீதி 3 பாயிண்ட்டுக்கு அடுத்த வாரம் வசனத்தை சொல்லி அதோடைய அடுத்த குறிப்புகளுக்கு நான் செல்ல விரும்புகிறேன்.